வணக்கம். சட்டை நல்லா இருக்கா? சரிங்களா? எப்படி மூஞ்சே காமிங்க, சட்டை காமிங்க பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துடைய டீம்லேருந்து எல்லா ஃபிலிம் ரிவ்யூவர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு சட்டை ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு சாவனியர் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா படத்தில் சந்தானம் ஃபிலிம் ரிவ்யூவராக நடிச்சிருக்காரு இல்லையா, அதனால் அவங்க சைடில் ஒரு மார்க்கெட்டிங் வித ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன, படம் நல்லா இருந்தால் சரி. அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மார்ச் 7 9 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ படம் ஆகுதுன்னு தெரியாது, பட் இப்போதைக்கு 9 படங்கள் ரிலீஸ் ஆகுது. கிங்ஸ்டன், அஸ்திரம், மர்மர், ஜென்டில் உமன், படவா, அந்த மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு படம் தான் இந்த யமகாதகி. இதில் ஏதாவது சில படங்கள் கொஞ்சம் முன்னாடியே பார்த்தா நல்லா இருக்குமே நினச்சேன். ஏன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்ற 3 நாள் எல்லா படத்தையும் பார்க்க முடியாது, கண்டிப்பாக மிஸ் ஆகிடுங்கிறதுனால நினச்சிட்டே இருக்கும்போது இந்த யமகாதகி படத்தை முன்னாடியே பார்க்க சான்ஸ் கிடச்சிது. ஸோ டீம்லேருந்தே சொன்னாங்க, நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருந்தாலும், உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணாலும் முன்னாடியே நீங்கள் ரிவ்யூ போட்டுருக்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. பரவாயில்லையே, ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரி இப்படி படத்தை பார்த்தாச்சு. ஸோ இந்த மார்ச் 7 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாமா வேணாமா, இந்த படத்தை எனக்கு ஒர்க் ஆன விஷயங்கள் என்ன, ஒர்க் ஆகாத விஷயங்கள் என்ன, எல்லாத்தையுமே சொல்கிறேன். அது மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கை ரொம்ப வலிக்குது, அப்படியே திரும்பி நான் அதை ட்ரை பண்ணல வைக்கிறேன். யமகாதகி தஞ்சாவூர் பக்கம் ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை. ஊர் கோயில் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஊர் தலைவருடைய பொண்ணு லீலா இறந்து போகிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற மூச்சு திணறல் பிரச்சனையினால தான் அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி முதல்ல சொல்லப்படுது. ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் ஆரம்பத்துலேருந்தே தெரியுங்கிறதுனால அதை நம்பிடுறாங்க. எல்லாரும் வந்து அழுது தீர்த்து பாடி எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த பாடியை வீட்டை விட்டு நகர்த்தவே முடியறதில்ல. பல பேர் வந்து தூக்கி பார்க்குறாங்க, முடியல. கட்டிலோட வெளியே எடுக்க பார்க்குறாங்க, கட்டிலில் உடஞ்சி போகுது. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால தான் அந்த பொண்ணுடைய ஆவி இப்படி பண்ணுதுங்கிற மாதிரி ஊர் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, உண்மையாகவே இது அமானுஷ்யமா இல்லை வேற காரணங்கள் இருக்கா, அவங்க இறந்து போக உண்மையான காரணம் என்ன, யாரு, அவங்க வீட்டில் ஒரு ரூமை திறக்கவே கூடாதுன்னு பூட்டி வச்சிருக்காங்களே அதுக்குள்ளே என்ன மர்மம் இருக்குது, இதெல்லாம் தான் இந்த யமகாதகி. லீலா கேரக்டரில் ரூபா கொஞ்சம் லைட்டாக குறும்புக்கார ஹீரோயின் மாதிரி ஆரம்பித்தாலும் போக போக ஸ்ட்ராங்கான கேரக்டராக ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அந்த கேரக்டரோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கணும்னு இயக்குனர் முடிவு பண்ணியிருப்பாரு. பட் அதை கன்சிஸ்டண்ட்டாக கேரி பண்ணுறது கஷ்டம். அதை ரூபா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த முகத்தை பார்க்கும் போதே அந்த கதைக்கான அமானுஷ்யம் பாதி ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன அவங்க உயிரே உயிரே அப்படின்ற மாதிரி சில டைலாக்ஸ் எல்லாம் பேச விதம் மட்டும் கொஞ்சம் அன்நேச்சுரலாக இருக்குது. அப்பாவா ராஜு ராஜப்பன் எனக்கு தெரிஞ்சு அமரனுக்கு முன்னாடியே இதில் நடிச்சிட்டார்னு நினைக்கிறேன். அம்மா கேரக்டரில் கீதா கைலாசம், அண்ணனா வர சுபாஷ், அன்யா ஹரிதான்னு எல்லாருமே நீட்டான போர்ட்ரேட்டில் கொடுத்துருக்காங்க. நரேந்திர பிரசாத், ஃப்ரெண்டாக வர பிரதீப் துரைராஜ், தென் மெலடி டார்கஸ், எப்போ பாரு புரணி பேசுகிற பொற்கொடி, ரத்னமா வர சுப்பிரமணியன், இப்படி எல்லாருமே டிபிக்கலான கிராமத்து கேரக்டர்ஸாக எழுதப்பட்டிருந்தாலும் இந்த கதைக்கு சரியா செட் ஆகிற கேரக்டர்ஸாக இருக்காங்க. நல்லாவும் நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. சூப்பர் நேச்சுரல் ஜானர் பக்கம் போனாலும் ரொம்பலாம் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு காம்பாக்டான கிராமத்து படம் இது. அதுக்கேற்ற அழகான விஷுவல்ஸை கொடுத்துருக்காரு சினிமாட்டோகிராஃபர் சுஜித் சாரங். அந்த வீட்டுக்குள்ள சில ரூம்ஸை, நைட்டில் அந்த பாடியை சுற்றி இருக்கிற இடங்களை இவர் லிட் பண்ணியிருக்கிற விதம் நல்லாவே இருந்தது. ஸ்ரீஜித் சாரங்கோட எடிட், சிங் சினிமாவுடைய சவுண்ட் டிசைன், ஜெசின் ஜார்ஜோடைய மியூசிக்னு எல்லாமே நல்லாவே இருக்கு. ஒரு மரணம், அது சுற்றி இருக்கிற மர்மம், அது ரொம்ப கிராஜுவலாக அன்வீல் ஆகிற விதம்னு ஒரு ஹூடனிட் டெம்ப்ளேட்டில் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட், கிராமத்து வாழ்வியல், பேட்ரியார்கி பற்றின மெசேஜ் சில விஷயங்களை சேர்த்து சுவாரஸ்யமாகவே பிரசன்ட் பண்ணியிருக்காரு அறிமுக இயக்குனர் பெபின் ஜார்ஜ் ஜெயசீலன். சில கிராமத்து சடங்குகளை காட்டின விதத்தில் இருக்கிற டீடைலிங், நல்லதும் கெட்டதும் ஈக்குவலாக செய்கிற பேசுகிற மற்ற கேரக்டர்ஸ், அங்கங்கே சில சோஷியல் மெசேஜஸ்னு ஸ்கிரிப்ட்ல ஒரு டெப்த்தை கொண்டு வர முயற்சி பண்ணி ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் முன்னாடி நான் லீனராக போயிட்டு வந்தாலுமே கூட ரொம்ப கிளியர் கட்டான தெளிவான நரேஷன் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுது. ட்ரெய்லரில் பேய் படம் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், பட் இது ஒரு பேய் படம் இல்லை. அமானுஷ்யம் ஒரு எலிமெண்ட்டாக அண்டர் கரண்ட்ல இருக்கு. இதெல்லாம் இந்த பொண்ணோட ஆவி பண்ணுதா இல்லை திருவிழா நேரத்தில் ஆத்தா பண்ணுற விஷயமானு கொண்டு போன விதமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. அண்ட் ஜம்ப் ஸ்கேர்ஸ்னு படத்தில் எதுவுமே இல்லை, பட் ஒரு சில மொமெண்ட்ஸை ஸ்டேஜ் பண்ணியிருந்த விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதில் ஒரு மொமெண்ட்டை ட்ரெய்லரில் வேற போட்டு ஸ்பாயில் பண்ணியிருந்திருக்க வேண்டாம். மனசில் வன்மத்தோட வெறுப்போட இருக்கிற கேரக்டர்ஸ் கூட சாமி குத்தம், ஆத்மா பழிவாகுதுங்கிற மாதிரியான நம்பிக்கை வரும்போது டக்குன்னு கில்ட் ஆகி உண்மையை சொல்லிடுற விதம் நல்லாவே இருந்துச்சு. கதையோடைய கோர் பிரச்சனைக்கு பேரலா ஊருக்குள்ளேயே ஒரு கப்பலை காட்டின அந்த ஒரு டச்சும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் இன்னும் கூட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு பாயிண்ட் வரைக்கும் பசில் பீசஸ் அசம்பிள் பண்ணுற மாதிரி மிஸ்ட்ரியை ப்ராப்பராகவே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சில கேரக்டர்ஸோட நடிப்பு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அண்ட் ராணிங்கிற கேரக்டரை வச்சு மூட நம்பிக்கையை கேள்வி கேட்டது நல்ல விஷயமா இருந்தாலும் அது இன்னும் கூட ஆர்கானிக்காக ஃபீல் ஆயிருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸில் பெண்கள் நிலைமை பற்றின மெசேஜையும் அவ்வளோ லவுடாக ஓப்பனாக பேசாமல் சட்டிலாக சொல்லியிருக்கலாம். ஒரு குடிகார கேரக்டர் வச்சு காமெடி ட்ரை பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. அண்ட் மொத்த விஷயங்களும் சால்வ் ஆகிற விதம் ரொம்ப ஃப்ளாட்டாக ப்ரெடிக்டபிளாக போயிடுச்சு. அது இன்னும் கூட ஸ்மார்ட்டாக எழுதப்பட்டிருந்திருக்கலாம். கிளைமேக்ஸில் கீதா கைலாசம் கேரக்டர் வெடிச்சு அழற அந்த ஒரு மொமெண்ட்டில் உங்களுக்கு எமோஷன் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா
கண்டிப்பா அந்த சீன் உங்களை கண் கலங்க வைக்கும். ஆனா எனக்கு அது கொஞ்சம் தியேட்ரிக்கலா போயிடுச்சு. மொத்தத்துல இந்த யமகாதைக்கு ஒரு சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நேச்சுரல் திரைப்படம். பேய் படங்களை ஒரே ஃபார்மேட்ல எடுத்து நம்மள டயர்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நிஜமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல அப்ரோச், நல்ல முயற்சி. கண்டிப்பா குறைகள் இல்லாமலாம் இல்ல, ஆனா நம்ம வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்கிற அளவுக்குலாம் இல்ல. ஸோ படம் வர வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும்போது பார்க்க ட்ரை பண்ணுங்க. படத்துல நான் பார்த்த வெர்ஷன்ல 2-3 கெட்ட வார்த்தைகள் மட்டும் தான் இருந்துச்சு. அது ஃபைனல் வெர்ஷன்ல இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதை விட்டா இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு யூ சர்டிஃபைட் படம் தான். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே.